ஏக்கா, உனக்கு சில டைம் நீ சமைக்கிறது எப்படி தெரியுமா இருக்கு? அச்சு அசலா அம்மா சமையல் மாதிரி இருக்குக்கா. ஆனால் இந்த டீ போடுறதுக்கு கூட அம்மா மாதிரியே போடுறக்கா. எனக்கு என்னமோ அம்மா டேஸ்டே தான் தோணுது. நீ எது செஞ்சு கொடுத்தாலும் அம்மா செய்கிற மாதிரியே இருக்குது, அம்மா சமைக்கிற மாதிரியே இருக்குது. அம்மாவோட டேஸ்ட் அப்படியே அச்சு அசலாக இருக்குக்கா. எப்படிக்கா இப்படி? நல்லா இருக்கா தாமரை? ஏண்டி, அம்மாவோட மகள்க தானடி நம்ம. அப்புறம் அம்மா மாதிரி தான் சமைப்போம். எனக்கு இன்னும் வரலையே. என்னால் அந்த மாதிரி சமைக்கவே முடியல. ஏதாவது சொதப்பல் ஆயிடுது. இந்த டீ வச்சா கூட டீ தூளை போடுவேன், மறந்துட்டு போயிடுவேன். அப்படியே பொங்கி ஊற்றிடும் பார்த்துக்க. அது ஒரு மாதிரி டீ நல்லாவே இருக்காது. அப்புறம் இந்த குழம்பெல்லாம் ஏதோ ஒரு மாதிரி நல்லாவே வரமாட்டேங்குதுக்கா. குழந்தைனாக்கிட்ட டெய்லி திட்டு வாங்குவேன். ஏதாவது ஒரு சமையலுக்கு திட்டு வாங்கிட்டே தான் இருப்பேன். மனுஷன் திட்டிகிட்டே கிடப்பாரு. என்னாடி இது, என்னாடி இதுன்னு. போங்க அங்கிட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுவேன். ஆனால் நீ நல்லா சமைக்கிறக்கா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அக்கா, கொழுந்தனா வரும்போதே சொல்லி அமைச்சாரு. ஏய், வர்றப்ப உங்கள் அக்கா கிட்ட என்ன எப்படி சமையல்லாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு வர்ற, இல்லைன்னா தொலைஞ்ச அப்படின்னு என்னை சொல்லிதாக்கா அமைச்சிருக்காரு. எனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடு. நான் போகும்போது எல்லாம் கற்றுக்கிட்டு போகலான் இருக்கேன். தாமரை, அவ்வளோதானே. அக்கா ஒன்று ஒன்று சமைக்கும்போது வந்து பாரு. நான் இல்லைக்கா சொல்லித்தரேன், சரியா? சொல்லித்தர்றதுக்கு இதில் என்னடி இருக்குது? அப்போல்லாம் கூட யாருக்கிட்டையாவது கேட்டாதான் இது எப்படி அது எப்படின்னு கேட்டாதான் சமையல் கற்று தெரியும். ஆனால் இப்போ ஃபோனை எடுக்கிறவங்க, நம்ம அருவி இருக்காளே, ஏதாவது ஒன்று சமைக்கணும்னா என்ன தெரியுமா செய்வா? டபக்குன்னு ஃபோனை தூக்குவா. லவக்கு லவக்குன்னு நின்று இது பட்டனை அமுக்குவா. டான்னு வந்து நிற்கும். அதை பார்த்து பார்த்தே பண்ணுறாடி. அதுலேயும் ஒரு குழப்பம் உண்டாகும். என்ன தெரியுமா? என்னக்கா? அங்கே 3 பேத்துக்கு தக்கன சமைப்பாக. அதே மாதிரி நம்ம இங்கே சமைக்க முடியுமா? நம்ம குடும்பம் பெரிய குடும்பம். நம்ம வீட்டில் 7-8 பேர் இருக்கிறோம். அங்கே 3 பேத்துக்கு தக்கன சமைக்கிறத இங்கே சமைச்சா 3 பேரை சாப்பிட முடியும்? அதுலேயும் ஒரு குழப்பம் வரும். அவங்க சமைக்கிறதுல கொஞ்சம் கூடுதலாக நம்ம சேர்க்கணும். அவள் அப்படி பண்ண மாட்டா. துள்ளி நூண்டா வச்சு அதை அன்னைக்கு சாப்பிடவே முடியாது. மறுபடி நான் ஏதாவது சமையல் பண்ணணும், அந்த மாதிரி பண்ணி வச்சுப்பிடுவா. அதனால் அவளை சமையக்கட்டு பக்கமே விடுறதில்ல. ஆயா, நானே சமைச்சுக்கிறேன் ஆயான்ட்டு. அவள், அக்கா நீ சமைச்சாதாக்கா என்னால் சாப்பிட முடியுது, இல்லைன்னா என்னாலலாம் சாப்பிட முடியாதுக்கா அப்படின்னு அவளும் சமைக்க மாட்டாடி. கரெக்டு தாக்கா நீயும் சொல்கிறது. ஆமாம், கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்து பார்த்து பண்ணோன்னு வையே, நம்ம மிதி வாங்க வேண்டியதுதான். கரெக்டாக தான் நீ கணிச்சிருக்க. அம்மாட்ட இருந்து கற்றுட்டு வந்தது பாதி சமையல். அந்த கைப்பக்குவம் நமக்கு வரும் தான். ஆனால் பெரியத்த இருக்கு பாரு, என்னோட பெரிய மாமியார், அதுக்கிட்ட தாண்டி முக்கால்வாசி கற்றுக்கிட்டேன். அது தாண்டி எனக்கு இன்னதுக்கு இப்படி பண்ணுடி, அதுக்கு இப்படி பண்ணுடி, அந்த குழம்பு அப்படி வை, இந்த குழம்பு இப்படி வை, அந்த சாப்பாடு அப்படி வைன்னு சொல்லி சொல்லி கொடுக்கும் ஒன்று ஒன்றும். அதுக்கிட்ட கற்றது தான் முக்கால்வாசி. என் மாமியார் எங்கே எனக்கு சொல்லி தருது? ஆஹா, அதுதான் எனக்கு அவ்வளவு கற்றுத்தரும், நல்லாவும் செய்வேன். ஆமாம், இல்லைன்னா இது எங்கடி எனக்கு சொல்லி தருதா? எதுவும் இல்லை. இது பாட்டுக்கு எனக்கு நான் இருக்கும். ஆனால் குறை மட்டும் சொல்கிறதுக்கு ஆளுக்கு முன்னாடி வந்துடுமே, அந்த மாதிரி பண்ணுண்டி. குறை மட்டும் சொல்லிடும். என்ன பண்ணுறது? ஏதோ ஓட்டியாச்சு. இன்னும் கொஞ்சம் காலத்தை ஓட்டிட்டா சரியா போச்சு. ஏன்க்கா அப்படி சொல்கிற? அது போகுதுக்கா லூசு. அதுவா லூசு? நீ வேறடி அதை போய் லூசுன்ற. அக்கா பேசாம இரு, வந்தாலும் வரும். நாங்க ஊருக்கு போயிட்டோம்னு வைங்க, ரொம்ப உங்களை மிஸ் பண்ணுவோம். அப்படியாட தங்கம், நீ மட்டும் இல்லை, பெரியம்மாவும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். பெரியம்மா கிட்டே நீ ஒட்டி ஒட்டி இருக்கல்ல. சே, ஊருக்கு போயிட்டா பெரியம்மாக்கு உன்னை தேடும். ஆமா பெரியம்மா, என் பிள்ளைய சொல்லிட்டே இருக்குங்கக்கா, எனக்கு பெரியம்மா ரொம்ப பிடிக்கும், பெரியம்மா ரொம்ப பிடிக்கும். அப்படிதான் சொல்லிட்டே இருக்குங்க. அடிக்கடி தான் வர முடியல, என்ன பண்ணுறது. அதான் இந்த வாட்டி ஒரு வாரம் இருந்துட்டு தான் வருவோன்னு சொல்லிட்டு வந்துட்டோம் லீவை போட்டு. கொஞ்ச நாளைக்கு அந்த ஊர் பக்கம் இருந்துட்டு இந்த ஊர் பக்கம் வாங்கடி தாமரை. எனக்கும் அக்கா ஒத்தையில தானே இருக்கேன். பக்கத்தில் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்ல. எப்படிக்கா, சொந்த ஊர் சொந்த வேலை கிடையாது இதுன்னு விட்டுட்டுலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைக்கா. அங்கேயே தான் இருக்கணும், என்ன பண்ணுறது. நீங்கள் வேணா வாங்க அந்த பக்கம். யாரு? நாங்கள். நீ வேறடி, உங்கள் மாமங்காரனாவது இந்த ஊரை விட்டு அவர் வாரதாது. சும்மா இரு.
ஏன் வரமாட்டாரா? அவர் அது வர்றது அது அவர் வரமாட்டாரு. இந்த ஊர் தான் அவருக்கு. அவங்க அம்மாவை பிடிக்கும். அவங்க அம்மா கிட்டே இருக்கணும் பாரு. ஆமா ஆமா, செல்ல மயன்ல அப்பையிலேருந்தே கிருஷ்ணாவை விட பெரியவரை விட இவரை தான் ரொம்ப பிடிக்கும்னு கிளவி சொல்லிட்டு கிடக்கும். அதனால அந்த மனுஷனுக்கு அம்மானா உயிர். அப்படி சொல்லு. என்னடா அப்படி பண்ற? உனக்காக ஏதாவது ஸ்பெஷலா அது இதுன்னு செஞ்சு சாப்பாடு ஊட்டிவிடுவோன்னு பார்த்தா வாங்கிக்கவே மாட்டேங்கிற. வாயை இப்படியே கம்முன்னு மூடிட. இந்தாடா தம்பி வாங்கிக்கடா. உனக்காக கொஞ்சமா அரிசி போட்டு லைட்டா பருப்பு போட்டு அதுல கேரட்டு உருளைக்கிழங்கு அது இதுன்னு போட்டு கொண்டு வந்திருக்கேன்டா. இப்படி பண்றியடா? ஆனா நீ ரொம்ப பண்ணிட்டு இருக்க. உனக்கு இதெல்லாம் செய்யண்டா செஞ்சோன்னு இப்ப தோணுது. டாக்டர் சொல்றாங்க சாதம்லாம் குடுமான்றாங்க. ஆனா நீ துப்புன்னு துப்பி தள்ளுற. இல்லனா வாயை மூடிட்டு திறக்கவே மாட்டேங்கிற. நான் என்னதான் பண்றதுன்னு எனக்கே ஒண்ணுமே புரியல. டேய் ஒரு வாய் வாங்கிக்கோடா. அம்மா உனக்கு ஆசையா எவ்வளவு ஆசை செஞ்சு கொண்டு வந்த தெரியுமா? ஆனா இப்படி பண்ணுவேன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லடா. ப்ளீஸ்டா. டே ஷாய் ஏண்டா தம்பி விழ போன? உன்னால உங்க அப்பதான் என்ன செம்ம திட்டு. நான் ஏதோ உன்னை கவனிக்காத மாதிரி. யார்கிட்டே விட்டா அப்படிதான் கவனிக்க மாட்டாங்க. நான் உன்னை தூக்கி கொண்டு டேபிளில் வச்சு உட்கார வச்சிருந்தேன். கௌசி இருக்காளே அவளாலதான் எல்லாமே. இந்த கௌசி மட்டும் வந்து பார்த்துக்கிறேன்னு சொன்னான். சரி பார்த்துக்கட்டும் அப்படின்னு சொல்லி தானே நான் விட்டுட்டு போனேன். லாஸ்ட்ல அவ நல்ல மொபைலை நோண்டிட்டு உட்காந்துட்டா. அவங்க அம்மா வந்து என்ன சரியான திட்டு. எனக்கு இதெல்லாம் தேவைதான். பேசாம உன்னை கையோட தூக்கிட்டு கூட போயிருக்கலாம். அதை விட்டு தான் தப்பா போச்சு. அவ பார்த்துக்குவான்னு நினச்சி விட்டுட்டு போய் கடைசியில் நான் தான் நல்ல பேச்சு வாங்கினேன். ஐயோ ஐயோ டேய் நான் செம்ம டென்ஷன் ஆயிடுவேன். இப்போ வாங்கிக்கிறேன் என்ன? அன்பு அம்மாவும் பையனும் என்ன பண்றீங்க? அப்பாடா வாங்க சார். என்னாடி வாங்க சார்லாம் சொல்ற திடீர்னு? ஆமா ஆமா, இந்த பிள்ளைய பத்த அப்ப நீங்க தானே. அப்போ உங்களுக்கு பலமா மரியாதைலாம் கொடுக்கணும்ல சார். அதனாலதான் வாங்க சார்னு சொன்னேன். டேய் குட்டி போயா, எதுவும் சேட்டை கிட்ட பண்ணியா? உங்க அம்மா வரவேற்பெல்லாம் பலமா கொடுக்குறா, அதான் கேக்குறேன்டா. ஏய் பண்ணிட்டில நீயாச்சும் உன் பையனாச்சு சாமி. இந்தா உன் பையனோட சாப்பாடு அவனுக்கு ஊட்டி விட்டுரு. நானா? அப்புறம் என்ன உங்க தாத்தாவா? நான் எப்படி அவனுக்கு? எனக்கு தெரியாதுடி. நீ தானே அவனுக்கு டெய்லி கொடுத்துட்டு இருக்க. டெய்லி என்ன கொடுத்துக்கிறேன்? சும்மா கொண்டு வந்து தான் வச்சிருக்கேன் சாப்பாடை. ஒத்தவாய் வாங்குறது கிடையாது. எங்க உனக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன்? என்னாலலாம் ஊட்ட முடியாது சாமி. நீயாச்சும் உன் பையனாச்சு. இந்த அப்படி இப்படி 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 ஒரு பண்ணி ஏத்துக்க. ஐயோ வந்த நேரம் சரியில்லையோ? எனக்கு நேரம் சரியாதான் இருக்கு. புர்ரா. ஏய் அன்பு தேவையில்லாததுடி. எனக்கெல்லாம் சத்தியமா ஒரு வாய் ஊட்ட முடியாதுடி. நீ அதை சொல்லி இதை சொல்லி எப்படியோ வாயில வச்சு அமுக்கி ஊட்டி விட்டுருவ. ஆனா நாளா முடியாதுப்பா. சில நேரம் வாய் மட்டும் பேச தெரியுதுல்ல. நானா? நீதான். ஏண்டி கொடுக்கலையா அவனுக்கு, ஊட்டலையா அவனுக்கு அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு இருப்பல்ல. ஏய் அது ஏதோ தப்பா தெரியாம சொல்லியிருப்பேன்டி. அத போய் நினைச்சிட்டு நீ பேசலாமா? தெரியாமையா? ஆஹா, இது தெரியாம சொன்னதா உங்களுக்கு? சரி சரி இப்ப என்ன? சரி சரி உனக்கு சர்ப்ரைஸ் ஒண்ணு. கையில மூடு. சர்ப்ரைஸ் கண்ண மூடவா? கண்ணை மூடுடி. சர்ப்ரைஸ் டி. ஆனா இத நீ எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்ட. அந்த அளவுக்கு ஒரு சர்ப்ரைஸ். எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு சர்ப்ரைஸா? சரி சரி. ஆமா கண்ணை மூடு. கண்ணெல்லாம் மூட முடியாது. நான் அந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்துக்கிறேன். டடா 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 டடா. கௌதம் என்ன பூ ஸ்மெல் வருது? மல்லிகை பூ ஸ்மெல். திரும்பி பாரு. அட பூவே. தேங்க்ஸ் கௌதம். இன்னைக்கு என்ன திடீர்னு பூலாம் வாங்கிட்டு வந்திருக்க? ஆமா நேத்து நைட்டு கூட சண்டை போட்ட. ஒரு நாளைக்கு ஒரு பூவாவது வாங்கிட்டு வந்துறியா? என்ன பண்ற நீலாம்? ஏது பண்ற நீலாம்? என்ன வாங்கி தர? ஒன்னும் பண்றது இல்ல. திட்டு மட்டும் செய். அப்படி இப்படின்னு சத்தம் போட்ட. இன்னைக்கு வர்ற வழியில டபார்னு பார்த்தேன். டக்குன்னு மைண்ட் செட்ல ஓடிச்சு. ஆஹா நேத்து ஒருத்தி கத்துனாலே, சரி இன்னைக்கு வாங்கிட்டு போலாமா வேணாமான்னு யோசிச்சேன். சரி ஓகே சர்ப்ரைஸ் பண்ணுவாள அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். எப்படி நம்ம சர்ப்ரைஸ் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்களா இந்த சர்ப்ரைஸா? கௌதம் நான் கூட ஏதோ கோல்டு ரிங்கோ இல்ல கொலுசோ வாங்கிட்டு வரேன்னு நினைச்சிட்டேன்டா. அடைச்சி தங்க வைக்கிற விலைக்கு தங்க நகை கிடைக்கல பக்கம்லாம் போவானா என்ன மனுஷன்? அவ்வளோ பெரிய ஆசையில நான் என்னைக்கும் நினைச்சிடாத. அதெல்லாம் விட உனக்கு பூ பிடிச்சிருக்கா இல்லையா? நீ கோல்டு வாங்கி கொடுத்தா கூட இவ்வளோ சர்ப்ரைஸ் ஆகிருப்பேனான்னு தெரியாது. ஆனால் பூ எனக்கு சர்ப்ரைஸ் தான்.
இது நீ வாங்கிட்டு வரனா கூட நான் எதிர்பார்க்கவே மாட்டேன். அப்போ எப்படி நம்ம சர்ப்ரைஸ்? சூப்பர் கௌதம். சாப்பாடு ஊட்டி விடணுமா? வேணா விடு, பாவம் உன்னெல்லாம் அவனுக்கு ஊட்ட முடியாது கௌதம், நானே பாத்துக்கிறேன். டேய் கௌதம், என்னடா நடக்குதுங்க? ஏமா என்னாச்சு? என்ன இது? புரியல. என்ன நான் என்னத்த சொல்ல? ஏண்டா, வீட்ல தங்கச்சி வந்திருக்காள்ல, யாரு? கௌசியா? அதுக்கு என்னம்மா இப்போ? அவ இருக்குது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்ல ஞாபகம் இல்லையா? ஏன் ஞாபகம் இல்ல? ஞாபகம் இருக்கே. பின்ன என்ன நீ இவளுக்கு மட்டும் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இருக்க, வச்சிட்டு இருக்க? மா, ஏன் வாங்கிட்டு வந்து கொடுக்க கூடாதா? அவ பல டைம் கேட்டுட்டு இருக்கா. நான் ஒரு நாள் கூட வாங்கிட்டு வந்து கொடுத்ததே கிடையாது. உனக்கு என்ன தெரியும்? இன்னைக்கு வரும்போது ஞாபகம் வந்துச்சு, டக்குன்னு வாங்கிட்டு வந்தேன். கௌசி, எனக்கு டக்குன்னு ஞாபகம் சத்தியமா வரல. அவ வீட்டில் இருக்கான்னு தான் தெரியும். ஆனா இது கொடுக்கணும்னு ஞாபகம் இல்லைம்மா. இது அன்புக்கே தெரியாது. ஏண்டி, அவன் வந்து உனக்கு வச்சு விட்றானா? உனக்கு தெரியாத கௌசிக்கு கொடுக்கணும் அப்படின்னு? எனக்கு கொடுக்கணும்னு தெரியாதா? ஒரு ஆளே வச்சுக்கணுமா என்ன? இங்க பாருங்க அத்தை, எனக்கு கௌதம் பூ தான் வாங்கிட்டு வரான்னு சத்தியமா தெரியாது. அவன் என்ன கண்ணை மூட சொல்லி திரும்ப சொன்னான். நான் இந்த பக்கம் திரும்பினேன். ஆனா அவன் டவக்குன்னு வச்சு விட்டுட்டான். வச்சு விட்டதை திருப்பி நான் எடுத்து கட் பண்ணியா கொடுக்க முடியும்? சொல்லுங்க, வச்சு விட்டாச்சுல்ல, அப்புறம் நான் என்ன பண்றது? ஐயோ, நீயும் அதுக்கு ஏத்தாப்புல நடிப்படி அன்பு, நீயும் அதுக்கு ஏத்தாப்புல நடிப்ப. அவன் எப்படிப்பட்டவன், அதுக்கேத்தாப்புல நீயும் நடிச்சிட்டு இருக்கல்ல. சப்பா, எப்படித்தான் அப்படிலாம் உங்களால முடியுதோ தெரில. பாவம் அந்த பிள்ளை வீட்டில் தானே வந்து இருக்கு. அந்த பிள்ளைக்கு துளியூண்டு கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியாது. இப்போவே அந்த பிள்ளை பார்த்துச்சுன்னா சங்கடப்படாது, நம்ம அண்ணன் நமக்கு கொஞ்சம் கொடுக்கலையே அப்படின்னு. எப்படிதான் பிள்ளை உங்களுக்கு மனசு வருதோ தெரியல நீங்களாம். மா, லூசு மாதிரி பேசாத. திரும்பவும் நான் சொல்றேன், நான் வந்து வாங்கிட்டு வந்தது உண்மை. ஆனா டக்குன்னு எனக்கு கௌசி ஞாபகம் வரவே இல்லை. அன்புக்கு டபக்குன்னு வச்சுட்டேன். நான் வாங்கிட்டு வந்தது அன்புக்கும் தெரியாது, அவளுக்கு வைக்கும் போது தான் தெரியும். வச்சதை எடுத்து கொடுக்க முடியாதுல்ல. என்ன பேசுற நீ? நிறுத்துடா, ரொம்ப பண்ணுவ கௌதம். நீ வர வர சரியில்லை கௌதம், சொல்லிட்டேன். ஏன் கௌதம் நீ வாங்கிட்டு வந்த? இப்போ எனக்கு தேவையில்லாத திட்டு தேவையா? இதுக்கு நீ வாங்கிட்டே வராம இருந்திருக்கலாம். இப்போ இவங்களும் சத்தம் போட மாட்டாங்க, என்னை திட்டி இருக்கவும் மாட்டாங்க. நீ எதுக்கு வாங்கிட்டு வந்து நான் திட்டு வாங்கணும்? இதே அன்பு, அது இன்னைக்கு மட்டுமா அதிசயம் மாத்திட்டது? டெய்லியும் அப்படிதான். அதுக்கு என்ன, எப்போ பார்த்தாலும் நானா கிடைச்சேன்?